வணக்கங்க. ஹரஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம நேத்து நடந்த இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஃபர்ஸ்ட் T20 பத்தி பார்க்கலாம். மொத்தம் 5 மேட்சஸ்ங்கிற அந்த சீரிஸ்ல. அதில ஃபர்ஸ்ட் மேட்ச் கட்டாக்ல நடந்தது. நைட் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சது. அதில டாஸ் அவங்க வின் பண்ணாங்க. மார்க்ரம் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்மள பேட் பண்ண சொல்லிட்டாரு. சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அபிஷேக் சர்மாவும், கில்லும் போனாங்க. போனப்புறம் அவ்வளவு ரன் எடுக்க திணறுனாங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் கில் அவுட் ஆனாரு. ஸ்கை வந்தாரு. கில் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் முதல்ல ஒரு ஓடிஐலாம் விளையாடாம இருந்தாங்க. ரெஸ்ட் குடுத்தாங்க. ஸோ இதில ஃபர்ஸ்ட் விளையாட வந்திருக்கிறாரு. 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கை 12 ரன்னு. ஸோ இது மாரி அடுத்தபடியா அபிஷேக் சர்மா 17 ரன்ஸ். ஸோ டக்குன்னு விக்கெட் விழுந்து ரொம்ப ரன் எடுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. திணறுனாங்க இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தாரு. திலக் வர்மா வந்தப்புறம் திலக் வர்மா இருக்கிறப்ப அவர் 26 எடுத்தாரு. சரி பரவாயில்ல நல்லா எடுப்பாருன்னா அவரும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் அக்ஷரும் ஹர்திக் வந்தா. ஹர்திக்கும் அக்ஷரும் விளையாண்டாங்க. அவ்வளோ பிரமாதமா விளையாண்டாங்க ஹர்திக் பாண்டியா. அது அவர் வரப்ப 11.4 ஓவர்ஸ்ல 78 ஃபார் 4 இருந்தது. இவர் அவ்வளோ திணறுனாங்க ரன் எடுக்கிறதுக்கு. ஒரு 100 ரன் வருமா அப்படி இருந்தது. அப்படி அடிக்க ஆரம்பிச்சா 150 வருமா அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால இவர் இதே சரியா விளையாடாம ஒரு 100 வந்திருந்துன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு டார்கெட் கம்மியா இருக்கிறனால அவங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா விளையாண்டுருக்கலாம். ஸோ அதனால அவ்வளோ பட்டுன்னு விக்கெட்லாம் விழுந்தது. யாருமே நின்னு விளையாடல. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டதுனால ஹார்திக் வந்தார். அவர் ஏசியா கப் அப்ப அவருக்கு ப்ராப்ளம் ஆகி அவர் விளையாடல. அதுக்கப்புறம் எதுவும் கொஞ்ச நாள் விளையாடாம இருந்தாரு. ஆஸ்திரேலியா டூர் கூட விளையாடல. அதுக்கப்புறம் லோக்கல் மேட்சஸ்லாம் விளையாண்டாரு. சரியாயி லோக்கல் மேட்சஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் இங்க T20க்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா வேர்ல்டு கப் வருது T20 வந்தார். அவ்வளோ சூப்பரா விளையாண்டாங்க. என்ன ஒரு இன்னிங்ஸ்ங்கிறீங்க. ஹர்திக் பாண்டியாவ ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்காதுங்க. அவ்வளோ பெஸ்ட் ஆல்ரவுண்டருங்க அவரு. அவர் எப்படின்னா இந்தியா ஐபிஎல்லேயும் சரி, இதுலயும் சரி இந்தியா ஒரு விக்கெட் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு பிரேக் த்ரூ குடுப்பாரு. வேர்ல்டு கப்ல கூட பார்த்தோம் நம்ம T20 வேர்ல்டு கப் நடந்தது பார்த்தீங்களா? அப்ப கூட அப்படிதான். அவரு அவ்வளோ அழகா பவுல் பண்ணி அதுவும் சுத்தமா அவரு எந்த ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப சில்லா விளையாடுறாருங்க. அதுதான் நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். அவரு லாஸ்ட் ஓவர் போடுறப்ப ஒரு பதட்டமோ, ஒரு ஒண்ணுமே கூட அவ்வளோ கூலா, அவ்வளோ சில்லா போட்டாரு. அவருடைய கேரக்டரே அப்படிதான். ஒரு டேக் இட் ஈஸி இருக்கிற மாரி. இதுலயும் அப்படிதான் ஒரு 50 போட்டாலும், 6 அடிச்சாலும் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்ல. சில பேர் கோலி ரொம்ப இது பண்ணுவாரு. ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணுவாரு. இவர் ரொம்ப இது இல்ல, ரொம்ப அல்ட்டிக்கவும் இல்ல. ரொம்ப சில்லா விளையாண்டாரு. ஒரு டென்ஷன் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம. ஏன்னா இவர் வரப்ப 4 விக்கெட் போயிருது 11.4 ஓவர்ஸ்ல. அதனால எந்த இதுவுமே பண்ணாம அவ்வளோ சூப்பரா, அவ்வளவு ஆக்ரோஷமா அதிரடியா விளையாண்டாருன்னு வச்சுங்களேன். அவர் விளையாண்டதுல பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 210.7 அவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. 210னா எப்படி அடிச்சிருப்பாருன்னு பார்த்துங்க. இதுல 6 4 4 6 அடிச்சாருங்க. அவ்வளோ அருமையான இன்னிங்ஸ். கூட அக்ஷரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. 23 எடுத்தாரு. அதுக்கப்புறம் துபேவும் கொஞ்சம் ஒரு 11 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் கடைசியில ஜிதேஷ் சர்மா 10 நாட் அவுட். ஸோ ஹர்திக்கும் அவரும் நாட் அவுட். அவ்வளோ அற்புதம் வந்தாரு. சருன்னு டக்குன்னு அடிச்சுட்டு அவ்வளோதான் அதோ வந்துச்சு ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி போனாரு. ஸோ 150 வந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுவும் போய் 175 எடுத்தாங்க. சூப்பர் இன்னிங்ஸ். 6 விக்கெட் போய் 175. இதில் ஹர்திக் 59 நாட் அவுட்டுங்க. ஜிதேஷ் சர்மா 10 நாட் அவுட். அப்புறம் இது மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ 176 அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு டார்கெட் 176. ஸோ அவங்க விளையாட வந்தாங்க. விளையாட வந்தோடனே அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் பால்லே டக் அவுட் அவரு. அதுக்கு ஸ்டப்ஸும் அவுட் ஆயிட்டாரு. அவரு கம்மி ரன் 14 ரன்ஸ்ல. அப்புறம் ஸ்டப்ஸ், மார்க்ரம், யான்சன் இவங்க தான் டபுள் டிஜிட் எடுத்தாங்க. அப்புறம் இவரு பிரேவிஸ். பிரேவிஸ் தான் 22 ஹையஸ்ட். மற்ற யாரும் எல்லாரோட கம்மி தான். இவங்க 4 பேரும் மட்டும் தான் டபுள் டிஜிட்ல எடுத்தாங்க. மற்றவங்க சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ வர்றதும் போறதுமா இருந்தாங்க. அவங்க நின்று விளையாடுவோம் போற மாதிரி தெரியலைங்க. வர்றது அவசரமா விளையாண்டு பட்டுன்னு அவுட் ஆயிட்டு போறது. இப்படியே விளையாண்டு என்னவோ டார்கெட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 200, 250, 300 அப்படி இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்க விளையாண்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ அவசரத்துல விளையாண்டாங்க. எப்படின்னு புரியல. அந்த விக்கெட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 12.3 ஓவர்ஸில் 74 ரன்ஸ்க்கு ஆல் அவுட்டுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவங்க அப்படி விளையாண்டு டெஸ்ட் மேட்ச்லேயும் அப்படி விளையாண்டாங்களே. அவங்களும் அப்படி அதாவது அவங்க பிளேயர்ஸ் மாறி இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அதில் இருக்கிற பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி 74க்கு 12.3 ஓவர்ஸ்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ஆல் அவுட் ஆகிட்டு
நம்ம 101 ரன் டிஃபரன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டோங்க. ரொம்ப அற்புதமான ஓப்பனிங்கே சூப்பரா இருந்தது. ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் வர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மேட்ச் மாரி எடுத்துக்கலாம். அவ்வளோ அற்புதமா விளையாண்டோம். இவர் வந்து 59 ரன்ஸ் எடுத்தாருங்க. அ அவ்வளோ அற்புதமா அதிரடியா விளையாண்டு எடுத்தாரு. அதில வந்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. டேவிட் மில்லரோட விக்கெட்டையும் எடுத்துருக்காரு. ஸோ அது வந்து 2மே பண்ணியிருக்காரு. ஆல் ரவுண்டர்ங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 100வது 6 அடிச்சுக்கிறார். இதில வந்து 4 6 அடிச்சுக்கிறார் பார்த்தீங்களா? அதில வந்து அடிச்ச 6 வந்து அதோட வந்து 100 6 அடிச்சுக்கிறார். ஸோ 4த் இந்தியன் இவரு. 100 6 அடிச்சார். 4த் இந்தியன் இவரு. அது வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இவர் தான். ஹர்திக் பாண்டியா தான் வாங்கியிருக்கிறாரு. இவர் இன்னொன்னு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் வந்து விளையாடுறப்ப பேட் வந்து கிரீஸுக்கு பின்னாடி இருந்து தான் விளையாடுவாரு. எப்பவுமே சில பேர் வந்து கிரீஸ விட்டு வெளில வந்து நின்னு விளையாடுவாங்க. இல்ல ஃப்ரண்ட்ல வந்து கிரீஸ விட்டு நல்லா முன்னாடியே வந்து அடிப்பாங்க. ஆனா இவர் வந்து அந்த கிரீஸ்க்கு உள்ளார இருந்து தான் அந்த ஒயிட் கலர் ஸ்டம்புக்கு முன்னாடி ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? அந்த கிரீஸ்க்கு உள்ளார இருந்து அடிக்கிறது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, பால் நல்லா வந்து வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்குது. பால வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அத பார்த்து விளையாடுறதுக்கு ஒரு டைம் கிடைக்குது. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ சூப்பரா விளையாண்டாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ T20 வேர்ல்டு கப் வருது. ஸோ ஹர்திக் வந்து முக்கியமா ஒரு ரோல் பண்ணுவாரு கண்டிப்பா. அது ஃபிட்னஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் அவரு. அதே மாரி நல்லாவும் விளையாடணும். விளையாண்டு ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்ப ஏன்னா ஆவுன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு வந்து காயம் அது இதுன்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ ஃபிட்னஸ வந்து நல்லா பார்த்துக்கணும். வச்சா நம்ம T20 வேர்ல்டு கப் வருது. அதில வந்து கண்டிப்பா வந்து கண்டிப்பா இவரோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம வின் பண்ணணும், நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணுவோம்னா, அதில வந்து கண்டிப்பா வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஹர்திக்கோட. அது வந்து உண்மையிலேயே வந்து அது மறுக்க முடியாது நம்ப. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இவ்வளவு மோசமா தோப்பாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்ல. அவங்க வந்து அவங்களே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு மோசமா தோத்தத வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில வந்து பூம்ராவும், அர்ஷதீப்பும் வந்து ஒண்ணா வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பவுல் பண்ண சிராஜ் இருப்பாரு, பிரசித் கிருஷ்ணா இருப்பாரு. இவரு சேர்ந்து இவங்க 2 பேர் இருக்கிறது ரொம்ப ரேர் தான். ரொம்ப ஒண்ணா சேர்ந்து இவரு இருந்தா அவர் இருப்பாரு, இல்ல அவரு இருந்தா இவரு இருப்பாரு ஒழிய ரொம்ப அடிக்கடி சேர்ந்து பவுல் பண்ணது கிடையாது. இதில வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பவுல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பவர் பிளேல வந்து ரொம்ப பிரஷர் குடுக்கும். 2 பேரும் ஒண்ணா இந்த பக்கம் எண்ட்ல ஒருத்தரும், அந்த எண்ட்ல ஒருத்தர் பவுல் பண்ணா பிரஷர் இருக்கும். பவர் பிளே ரொம்ப இருக்கும். அதுவே டெத் ஓவர்லயே 2 பேரும் பவுல் பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம டீம். அது ஒண்ணு. இதாங்க ஓவராலா நேத்து மேட்ச் சம்மரி. அவ்ளோ சூப்பரா இருந்தது. அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு நடக்குது. அது எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில வந்து வின் பண்ணி சீரிஸ் வந்து வேணா இதில போனதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஸ்ட்ல போனதுக்கப்புறம் ஓடிஐ வந்து நம்ம சீரிஸ் வின் பண்ணோம். அதே இந்த சீரிஸும் வின் பண்ணா, நம்ம ஃபர்தரா வந்து வேர்ல்டு கப்ல அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடும். அவ்வளோதாங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.